பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் யாரும் கையொப்பம் கேட்டால் அவர் தமிழ் வெல்லும் என்று எழுதிவிட்டு அதன் பின்னர் தன்னுடைய கையெழுத்தை இடுவாராம். அவர் சொல்வார், நாடு என்பது பூகோள படம் அல்ல, அங்கு வாழும் மக்களின் உணர்ச்சி தொகுப்பு என்பார். எனவே ஒரு நாடு என்று சொன்னால் அந்த நாட்டு மக்களினுடைய உணர்ச்சி என்பது மிக மிக முக்கியம். சென்னை மாகாணம் என்றிருந்ததை மாற்றிவிட்டு அவர் தமிழக முதல்வராக வந்தவுடன் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார். அது மட்டுமல்ல, சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தார் பேரறிஞர் அண்ணா. அண்ணா ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று வந்தது. ஸ்ரீமதி என்று எழுதி கொண்டிருந்ததை மாற்றிவிட்டு திருமதி என்று எழுதினோம். விவாகம் திருமணமாகிவிட்டது. மெட்ராஸ் தமிழ்நாடு ஆனது. அபேட்சகர் வேட்பாளரானார். அக்கிராசனாதிபதி என்பவர் தலைவரானார். ஸ்தலஸ்தாபன மந்திரி உள்ளாட்சித்துறை அமைச்சரானார். ஹரிஜன நல அமைச்சர் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சரானார். மராமத்து என்பது பொதுப்பணி என்று ஆகிவிட்டது. அதன் பிறகு வந்த கலைஞர் அவர்கள் திருநங்கைகள் என்று பெயர் மாற்றம் செய்தார். அலி என்று சொல்லிக் கொண்டிருந்ததை மாற்றிவிட்டு திருநங்கைகள் என்றார். உடல் ஊனமுற்றோர் என்று சொன்னோமே, அதை மாற்றிவிட்டு மாற்றுத்திறனாளிகள் என்றார். விதவை என்பதை கைம்பெண் என்று மாற்றி பொட்டு வைக்கக்கூடாது என்றீர்களே, இதோ மாவிலும் நாவிலும் பொட்டு வைத்து விட்டோம், கைம்பெண் என்று சொன்னார். இப்படி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று முழக்கமிட வித்திட்டவர் பேரறிஞர் அண்ணா.